எனக்கு 2 மாசமா எனக்கு ஒரே இருமல், சளி. மூச்சு விட முடியாம இருமல் வரும். ஆனா எவ்வளோ மாத்திரை, மருந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஒண்ணுமே கேட்கல. போன வாரம் சர்ச்சில் வந்து பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லணும். இந்த இருமல் நிற்கணும். யார்கிட்டயுமே பேசக்கூட முடியாது. அவ்வளோக்குள்ள இருமலா இருந்தது. ஆண்டவர் பரிபூர்ணமா சுகம் தந்து வாய்ஸும் வர வச்சாரு. கடந்த வாரம் என் பேரனுக்கு வந்து ரொம்ப சோகமெல்லாம் இருந்துச்சு. அவங்க ஆலயத்துக்கு வர்றது கூட நாங்கள் முடியுமா முடியாதா, மருத்துவமனைக்கு போகிற நிலமை வந்துருமான்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தோம். அப்புறம் அவன் ஓரளவு நம்ம ஆலயத்துக்கு போயிடலாம், முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போயிடுவோம் பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆராதனைக்கு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குழந்தை நல்ல சுகமாயிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன விசேஷம்னா, ஒரு பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் இந்த பொருத்தனை வைக்கிறேன், என் பேரனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்துடணும், நாங்கள் இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் அப்படியே செய்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் இயர் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. கர்த்தருடைய பெரிதான நாமத்தினால எனக்கு கிடச்சிருச்சு. நான் வந்துட்டு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்ன்ஷிப்காக ப்ரேயர் பண்ணியிருந்தேன் திரும்பியும். அப்புறம் வைசக் போர்ட்டில் கிடைக்கணும், கவர்மெண்ட் இன்டர்ன்ஷிப் கிடைக்கணுன்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. கடந்த நாட்கள் என்னுடைய கணவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சபையில் சொல்லி ஜெபம் பண்ணோம். அவருக்கு நல்ல பூரண சுகத்தை தந்தாங்க ஏசப்பா. வந்து மரண இருள் பலத்தக்கு நடந்தாலும் கூட பொல்லாப்புக்கு பயப்படுன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை தந்தார். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதிகமான ரத்தப்போக்குனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்புணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் தருவாருன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அதுபோல் நான் வந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. என் பையனுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது 1.5 வயசில். அப்போது நாங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தோம். 40 நாள் அங்கே தான் இருந்தோம். அப்போது ஒரு சிஸ்டர் இந்த சபையிலேருந்து வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ஒவ்வொரு பெட்டாக ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்கும் ப்ரேயர் பண்ணாங்க. அதுங்கனையும் நான் இவன் ரொம்ப சீரியஸாக இருந்தான், டாக்டர் பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போயிருங்க, மருத்துவமனையோ மருத்துவர்களோ பொறுப்பல்லன்னு சொல்லி அதில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணவும் ஃபீவர் விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி வர டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவனுடைய உள் அவயங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அவனுக்கு ஃபிட்ஸு வீசிங் வரும், நடக்க முடியாது, பேச மாட்டான், மூளை வளர்ச்சி சரியில்லை சொல்லிட்டு இருந்தாங்க. 1.5 வயசில் சபைக்கு வந்திருந்தேன். அதுதான் நான் முதல் முறையாக சர்ச்சுக்கு வந்த நேரம். அதுக்கு முன்னாடி நான் சர்ச் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, மகளே இங்கே இயேசு மகாராஜா உலாவுகிறார், உன் கண்ணீரை காண்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துட்டு, ஏசப்பா நீங்கள் உலாவுறீங்கன்னா நடக்கிறீங்க தானே, அப்போ என் பையன் இந்த இடத்துல தவழ்ந்துட்டு இருக்கானே, டாக்டர்லாம் இவன் நடக்க மாட்டான், பேச மாட்டான், மூளை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் உலாவுறீங்கன்னா இந்த இடத்துல என் பையனும் நடக்கணும். அடுத்த வாரம் சண்டேக்குள்ளே என் பையன் நடந்துட்டான்னா நான் வாரம் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவேன் ஏசப்பா. நான் அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டேன். ப்ரேயரும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போய் தூக்கிட்டு போன பிள்ளையை வீட்டுக்குள்ளே போய் விட தான் செஞ்சேன். என் பையன் கடகடன்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஸ்டெப்பும் உள்ளவே இல்லை. அன்னையிலேருந்து இந்த 13 வருஷமாக கர்த்தர் வர கிருபை செய்தார்.